பிரச்சனைகள் பல்வேறு விதிமுறைகளை, வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்தது. அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்காக ரிசர்வ் வங்கி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இது தற்பொழுது ஒரு வரைவு விதிமுறையாகவே உள்ளது. ஆலோசனைகளின் பல்வேறு தரப்பினுடைய ஆலோசனை பெறப்பட்டு அதன் பிறகுதான் இறுதி வடிவம் கொடுக்கப்படும். அதுவரையில் இது தற்பொழுது வரைவு அறிக்கையாகவே இருந்து கொண்டிருப்பதாக அவர்கள் தரப்பில், ரிசர்வ் வங்கி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதில் அந்த வரைவு விதிமுறைகளில் பல்வேறு சர்ச்சைகள் இருந்த சூழ்நிலையில்தான் அது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியது. இந்த நிலையில் தற்பொழுது தங்கக்கடன் பிரச்சனையில் நிபந்தனைகளை தளர்த்தி விதிமுறைகளை இந்த ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டிருப்பது தங்களுடைய கோரிக்கை கிடைத்த வெற்றி என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்திருக்கின்றார். தங்கக்கடன் பிரச்சனையில் நிபந்தனைகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று குறிப்பிடப்பட்டு பார்க்கும் பொழுது, தங்க நகைக்கான உடைமைக்கு கடன்தாரர்களின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும், நகைக்கான ரசீது தேவையில்லை என்ற ஒரு விதிமுறையினை தளர்த்தி இருக்கின்றது தற்பொழுது இந்திய ரிசர்வ் வங்கி. அது தொடர்பாகத்தான் தங்க நகைக்கான உடைமைக்கு அந்த கடன்தாரருடைய சுய அறிவிப்பு மட்டுமே போதும், நகைக்கான ரசீது தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2.5 லட்சம் வரை கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு வீதம் 85% உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2.5 லட்சம் வரை கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் முன்னுரிமை துறை கடன் நிபந்தனைகளின் நன்மையை பெறாதவர்களுக்கு தங்க கடனின் இறுதி பயன்பாட்டை பற்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் கண்காணிக்க தேவையில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கியானது ஒரு விதிமுறையினை தளர்த்தி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறிப்பாக அந்த தங்க நகைக்கான ரசீது தேவையில்லை என்கின்ற அந்த ஒன்றுதான் மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். என்றால் அதுக்கு ரசீது இருந்தால்தான் அது செல்லுபடியாகும் என்கின்ற வகையில் ஏற்கனவே தெரிவித்திருந்த அடிப்படையில் தான் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பல்வேறு நிபந்தனைகளையும் அவர்கள் விதிமுறைகளை தளர்த்தி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த விதிமுறையும் தளர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி நகைக்கான ரசீது தேவையில்லை என்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுபோன்ற பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விஷயம். தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தற்பொழுது எக்ஸ் பதிவில் வெளியிட்டிருக்கின்றார்.